தமிழ் சக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனம்ல நம்ம பார்க்க போற படம் வீராயி மக்கள். ஆயிரம் பிறப்பா இருக்கு அடுத்து சேர்ந்துக்கிறதுக்கு. மொத்த பிறப்பு தான்டா. அண்ணன் தம்பியா பிறந்தோம், அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு போறோம்டா. இந்த படத்துல வேலராமமூர்த்தி, மாரிமுத்து, தீபா இன்னும் பல நட்சத்திரங்களா நடிச்சிருக்காங்க. நாகராஜ் கருப்பையா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம். இதுக்கு முன்னாடி நிறைய குடும்ப பாங்கான படம், குடும்ப உறவுகளை பற்றி பேசுகிற ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அதுலேயுமே தமிழ் சினிமாவில் என்றைக்குமே ஆகச்சிறந்த படத்தில் ஒரு படைப்பாக பேசப்படுறது என்ன அப்படின்னா மாயாண்டி குடும்பத்தார் படம். ஸோ அந்த சாயலில் தான் இந்த கதையை எடுத்துருக்காங்க. ஆனால் மாயாண்டி குடும்பத்தார் கதையை பற்றி நம்ம யோசிக்கும்போது அதில் கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இயக்குனர் நாகராஜ் கருப்பையா கமர்ஷியல் வேல்யூஸே இல்லாமல் ஒரு படத்தை யதார்த்தமாக எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். இந்த படத்துல கதை கருவா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதாவது அண்ணன், அதுக்கடுத்து 2 தம்பிகள், அப்புறம் ஒரு தங்கச்சி. இந்த வீராயி அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே அவங்கள பொத்தி பொத்து குடும்பத்துக்கு உறவா வளர்க்குறாங்க. பொதுவாகவே அந்நியத்திலிருந்து யாராவது ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுக்குள்ள முதல் மருமகளுக்கு கொடுக்குற மரியாதை ரெண்டாவது மருமகளுக்கு கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே யதார்த்தமா எல்லா குடும்பங்கள்லையும் நடக்கிற ஒரு விஷயம். அப்போ ரெண்டாவது மருமகளுக்கு ஒரு சாதாரணமாகவே ஒரு பொறாமை, ஒரு கோபம் வரத்தான் செய்யும். அந்த பொறாமையாலையும் அந்த கோபத்தினாலையும் அந்த குடும்பம் எப்படி சிதறுது, அதுக்கப்புறம் அதை எப்படியும் சேருது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை கருவிக்கும். இதில் என்ன சொல்ல போனால், ஒரு கெட்டதில் பிரிஞ்ச குடும்பம் ஒரு நல்லதில் எப்படி ஒன்று சேருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துடைய இயக்குனர் மையக்கருவாக எடுத்திருக்காரு. ஆனந்தம் படத்தை எடுத்துக்கோமே, அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும், குடும்ப உறவுகளை பற்றியும். இது அதில் ரொம்பவே தனித்து வித்தியாசமாக ஒன்று பேசுது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சாதாரண கிராமப்புறத்தில் நடக்கிற ஒரு கதை தான். இதுல மூத்த அண்ணனா வரக்கூடிய வேலராமமூர்த்தியை பத்தி நம்ம பேசியாகணும். பொதுவாகவே வேலராமமூர்த்தி அவருடைய படங்கள்ல ஒரு ஒரு மிடுக்கோட தான் நடிப்பாரு. அவர் கண்ணை உருட்டி மிரட்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நம்பியார் ஸ்டைலே தான் பண்ணிட்டு இருப்பாரு. இதுல இயக்குனர் இவரை நல்லாவே வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். இவருடைய நடிப்பு அப்படியே ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் அப்படின்னும் போது அந்த அண்ணனுக்குள்ள இருக்கிற ஒரு வலி, வேதனை, என்னதான் அந்த மிடுக்கு இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அவருக்கு அப்புறம் வளர்ந்து வந்த பசங்க இருக்காங்க. ஸோ அந்த பசங்க எல்லாரையுமே அரவணைச்சு போய் ஆகணும். நாம பண்ற தப்பு தன்னுடைய பிள்ளைகளையும் பாதிச்சிடக்கூடாது. அதுக்காக நம்ம குடும்ப உறவுகளை எப்படியெல்லாம் பார்த்து இது பண்ணி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல வேலராமமூர்த்தி ஒரு தனியாவே தெரிஞ்சாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய நடிப்பு. ஆக மொத்தம் வேலராமமூர்த்தி ஒரு ஒரு இப்படித்தான் நடிப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த படத்தை இயக்குனர் மூலமா முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. மாரிமுத்துக்கு இதுதான் கடைசியா படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டப்பிங் வேற யாரோ கொடுத்துருக்காங்க. மாரிமுத்துவுமே இந்த ஓவர் ஆக்டிங் பண்றவர் தான். அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிச்சு பேசக்கூடியவர் தான். இந்த படத்துல அவரையுமே ஒரு அண்டர் பிளே பண்ண வச்சிருக்காரு இயக்குனர். ஸோ அதையும் நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த படத்துல நடிச்சவங்க அதே மாதிரி இந்த தீபாக அவங்களுமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓவர் ஆக்டிங் பண்றவங்க தான். இந்த கதையே ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடிய அந்த கேரக்டரா இருந்தாலுமே அதை செட்டிலா ப்ளே பண்ண வச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமே குடும்ப உறவுகளை பத்தி இவ்வளோ விஷயங்கள் பேசி அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது இந்த படத்துடைய பின்னணி இசை. இந்த பின்னணி இசையமைப்பாளர் ஒரு சாதாரண சின்ன பையன் தான். ஆனா ஒரு ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை, அதுல இருக்கிற ஒரு பின்னணி இசை, அதுக்கு கோர்வை கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் மெனக்கெட்டு இருக்க விஷயம் முதல் படம் அப்படிங்கிறதுனால நல்லாவே தெரியுது. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஏன் இந்த ஸ்லோ அப்படின்னா, இந்த ஸ்லோ இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸை ஈஸியா கன்வே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஸ்லோ இந்த படத்துல இருக்கிற ஃபீலிங்ஸை ரொம்ப ஈஸியாவே அழகாவே கன்வே பண்ணிடுது. அது தேவைப்படுது. சம்டைம்ஸ் இந்த படம் ஏ அண்ட் பி சென்டர்ல இருக்கிறவங்க என்னடா போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல வழக்கமா இருக்கிற ஒரு யதார்த்தம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாதாரண அழகியல், வாழ்வியல், இதை புடம்போட்டு இந்த படம் பேசும்போது சிலருக்கு அது யதார்த்தத்தை மீறிய ஒரு விஷயமா தான் தெரியும் அப்படின்னு தான் எங்களால யோசிக்க முடியுது. ஆக மொத்தம் இந்த வீராயி மக்கள், இந்த கதை, அதுல அந்த வீராயா நடிச்சிருக்க அந்த அம்மா கேரக்டர், அந்த வட்டார வழக்கு, அந்த மொழி பேச்சு, இது எங்கேயுமே பிசிறு தட்டாம அவ்வளோ அழகா பேசியிருக்காங்க, அவ்வளோ அழகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் இதுல முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக ஹீரோயிசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்தையுமே முன்னெடுக்காம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். காரணம் என்னன்னா, இந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு அந்த மீட்டருக்கு தேவைப்படுறாரோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர். ஸோ அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தும் இந்த படம் மக்களால் கவனிக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொத்தம் ஒரு 4 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் இந்த படமும் ஒரு முக்கியமான படம்.
இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம்னாலும் ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு படம். போன வாரம் எப்படி ஜமால் திரைப்படம் நல்லா இருந்துமே வந்து பெருசு அந்த அளவுக்கு ரீச் ஆக முடியாமல் ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த படமுமே வந்து ஒரு நல்ல படமாக இருந்தும் பெரும்பாலும் தேட்டர்கள் கிடைக்காது. 4 ஷோவும் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு தேட்டர் கிடைச்சாலும் 4 ஷோ போடுவாங்களா, அதுக்கு ஆடியன்ஸ் உள்ள வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் வேல்யூ ரொம்பவே குறையும். ஆனால் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ஆவணப்படுத்தப்படக்கூடிய படங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த குடும்ப உறவுகள் எல்லாமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது இந்த படங்களை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆவணப்படுத்தும் விஷயம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு வீராயி மக்கள் ஒரு கிராமத்து பின்னணியில் ஒரு குடும்ப உறவுகளை பற்றி பேசியிருக்க ஒரு முக்கியமான படம். இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். முடிந்தால் நேரம் இருந்தால் இந்த படத்தை போய் பாருங்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டுருங்க. நன்றி.